உன்னை வருந்தி அழைக்கக்கூடிய இந்த வேளையிலே உன்னை வருந்தி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகள் உள்ளத்தில் மீதும் நீ அருள் கொண்டு ஆடி வந்து இந்த 7 கிரகத்தை எடுத்தாட வேண்டும் தாயே. எங்கே உன்னை வருந்தி நினைக்கக்கூடிய குழந்தை யார்? உன்னை வேண்டி நினைக்கக்கூடிய குழந்தை யார்? பார்ப்போம் தாயே. ஓடிவாமா. அருள் கொடுக்கும் அன்னையே, அன்னை உமையவளே, வேப்பிலை காரியம்மா, விளையாடும் பத்தினியே, அழைக்கின்ற முந்தனையே, ஆடி வர வேணும் அம்மா, அம்மா அம்மா அம்மா. அம்மா 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 தாயே நத்தமலை எல்லாயிலே தாயே கண்ட முத்து மாறி ஓடிவாமா. நத்தமலை எல்லையிலே காவல் கொண்ட முத்து மாறி ஓடிவாமா. தாயே பெரியம்மை பார்ப்பவளே தாயே பெருவெட்ட உத்தமியே ஓடிவாமா. பெருவெட்ட நாயகியே தாயே ஓடி வர வேணும் அம்மா. பொறுமை அம்மா எல்லாயிலே தாயே மாறி ஓடிவாமா. இந்த ஊரு எல்லையிலே தாயே காவல் கொண்ட முத்து மாறி ஓடிவாமா. அம்மை போட்டு தாயே பெருமெட்டு வாழ்பவளே மகமாயி தாயே வருந்து அழைக்கிறோமே தாயே வல்லவிய ஓடிவாமா. வருந்தி அழைக்கிறோமே தாயே வல்லவிய ஓடிவாமா. அம்மா கூப்பிட அழைக்கிறோமே தாயே குலமகளை ஓடிவாமா. கூப்பிட்டு அழைக்கிறோமே தாயே குலமகளை ஓடிவாமா. அம்மா கண்ணாடி உன்மானது தாயே கரையலைய எல்லாளவு கூப்பிடுற சத்தமது உந்த கோகிலுக்கோ கேட்கலையோ இருமணி உன்மானது தாயே இறகலையோ கல்லாடி உன் மனசு தாயே கரைகளையோ எள்ளளவோ அழைக்கிற சத்தாமதி தாயே அலையவும் கேட்கலையோ உத்தமியே பத்தினியே தாயே உள்ள காலம் நாயகியே ஓடிவாமா. தாயே ஓடிவாமா. அங்கார ரூபகண்ட இந்த நேரம் அடிவாமா தாயே ஓடிவாமா. அங்காரம் கண்டவளே அடிவாமா தாயே ஓடிவாமா. அங்கார ரூபகண்ட இந்த நேரம் தாயே மகமாயி பெருமசாமி. அதாவது 7 பூங்கரகமாப்பட்டது திருமணமாகாத சின்னம் சிறு குழந்தைகள், கழுத்தில் மாங்கல்யம் பொட்டாத குழந்தை கரகமிடத்தால் கண்டிப்பா நம்ம ஊருக்கு மகிமை. அது மட்டுமல்ல, இந்த ஊரில் மலை மாறி பொழிது இந்த ஊர் மக்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடன் தாயாகப்பட்டவள் சூழாயுதம் எப்படி வளர்ந்ததோ அத்தனை குடும்பம் வாழும் வளரும் என்பதை ஐதீகம். அதனால திருமணமாகாத குழந்தைங்க தான் எடுக்கணும். அது மட்டுமில்லை, இந்த சாமியாடியவர்களை தயவு செஞ்சு பிடிக்காதீங்க. ஏன் பிடிச்ச உட்காரக்கிறீங்க? ஏன்னா யார் குடிகளே நம்மளையெல்லாம் காக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தாய் அந்த மதுரை மீனாட்சி அம்மா யார் குடியில் இருக்கான்னு பார்க்கக்கூடிய நேரம் உன் தெய்வத்தை நீயே பிடிச்சி உட்கார வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அவங்க மனங்குளிர இந்த மந்தையில் ஆடுவாங்க. அவங்க ஆடுனா கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே பெருமை. அதனால தான் சொல்கிறோம், என்னடா வந்தலேருந்து கைதட்ட சொல்கிறாங்கன்னு தவறாக நினைக்க வேணாம். மற்ற நாடகத்தில் உங்களை எல்லாம் கைதட்டுங்க குழம்பு போடுங்க விசிலடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இது தெய்வத்துக்கு உகந்த நாடகம். அந்த சமயபுர தாத்தாளுக்கும் நம்மளையெல்லாம் காக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனுக்கு உகந்த நாடகம். அதனால சொல்றேன், உங்க குடும்பத்தில் எந்த ஒரு தீய சக்தி இருந்தால் தாயே மதுரை மீனாட்சி அம்மா என் குடும்பத்தில் எந்த தீய சக்தி வரக்கூடாது. எங்க ஊர் மக்கள் அனைவரும் செல்லும் இடமெல்லாம் பேரும் புகழோடு வளர நினைச்சுதான் கைதட்ட சொல்றோம். கைதட்டது எங்களுக்கல்ல, உங்களையெல்லாம் காக்கக்கூடிய உங்க உள்ளூர் தெய்வத்துக்கு. ஆண்கள் பூரா கைதட்டி விசிலடிக்கணும், பெண்கள் பூரா கைதட்டி கொலப சத்தம் படணும். தெய்வத்துக்கு உகந்தது கொலப சத்தமும் கும்மி சத்தம் என்பார்கள். மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்படுங்க, தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது. நல்ல கைதட்டி ஆரவாரம் பண்ணுங்க. நீங்க கைதட்டுறது நம்ம சமயபுர ஆத்தாளுக்கு கேட்கணும். மஞ்சள் குங்குமத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மதுரை மீனாட்சி கேட்கணும். கைதட்டு
கைதட்ட பாப்போம். தாயே உமையவளே வேப்பிலைக்காரர் விளையாட்டு பத்திரி இத்தனை கூட்டத்திலே இவர்கள் தான் உன்னை வர்ணித்து நினைக்கக்கூடிய குழந்தையா? இவர்கள் தான் உன்னை வேண்டி நினைக்கக்கூடிய குழந்தையா? இன்னும் உன்னை வருந்து நினைக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகள் உள்ளத்தில் மீதும் நீ அருள்கொண்டு ஆடி வர வேண்டும் தாயே. ஏ விரந்த ஈடோ அம்மா ஏ ஆத்தா பிறந்த இடம், ஆத்தா பிறந்த இடம், அந்த அழகு நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். இந்த ஆத்தா பிறந்த இடம், ஆத்தா பிறந்த இடம், தாயே அழகு நல்ல மலையாளம் மலையாளம், அது மலையாளம். அம்மா என் தாயே பிறந்த இடம், அம்மா என் தாயி பிறந்த இடம், என் தாயி பிறந்த இடம், அந்த தங்க நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். ஆட கொடியலையா, ஆட கொடியலையா, தாயே ஊரல வாழக்கூடிய ஐயனாறு கருப்பசாமி ஓ ஆபரணே பெட்டியிலே ஐயவாட கொடியலையா, வாட கொடியலையா, வாட கொடியலையா, அடிகருப்பசாமி ஐயனாரப்பா ஆபரண வெட்டியிலே வெட்டியிலே பெட்டியிலே தாயனி முத்த போடு வித்தைக்காரி, முத்த போடு வித்தைக்காரி, தாயே தாய மதுரை நல்லு மீனாட்சி, தாயே அம்மணி முத்தப்படும் வித்தைக்காரி, அம்மணி முத்தப்படும் வித்தைக்காரி, மீனாட்சி குலவக்காரி, ஓடிவா தாயே. சில்லுக்க சில்லுக்க வராளே மாரியம்மா சிங்கரமா ஆடி வராளே, சில்லுக்க சில்லுக்க வராளே எவுத்துமாரி சிங்கரமா ஆடி வராளே, பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம் போல ஆடி வராளே, ஐய பறந்து பறந்து வராளே எவுத்துமாரி பம்பரம் ஆடி வராளே, காஞ்சிக்குள்ள எல்லையிலே வாழ்பவரே ஐயனாரே, எல்லையிலே வாழ்பவளே எவுத்துமாரி, இந்த ஊரு எல்லையிலே வாழ்பவரே கருப்பசாமி, இந்த ஊரு எல்லையிலே வாழ்பவரே கருப்பசாமி. சிலுக்க தாயே சிலுக்க, தாயே சிலுக்க சிலுக்க வராளே எவுத்துமாரி சிங்கரமா ஆடி வராளே, பறந்து பறந்து வராளே எந்த நாட்டா பம்பரம் போல ஆடி வராளே, தாயே பறந்து பறந்து வராளே எவுத்துமாரி பம்பரம் ஏறி வராளே, எல்லையில குட்டி கண்ட முத்துமாரி, இந்த ஊரு எல்லையிலே காலு கண்ட முத்து மாறி, ஒரு எல்லை விட்டு ஆடி வர வேணுமா சிலுக்க, சிலுக்க 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 வராளே மாரியம்மா சிங்கரமா ஆடி வராளே, தாயே பறந்து பறந்து வராளே எவுத்துமாரி பம்பரம் ஆடி வராளே, பம்பை வெடித்தவளே பார்வதியே தேவி வாமா, பம்பையில பிறந்தவளே பார்வதியே தேவி மாமா, பம்பை வெடித்தவளே பார்வதியே தேவி மாமா, சூழம் வெடித்தவளே சுத்தமத்த காலி, சிலுக்க தாயே சிலுக்க, தாயே சிலுக்க 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 வராளே எவுத்துமாரி சிங்கரமா ஏறி வராளே, தாயே மகமாயி. அதாவது முதல் சொன்ன மாதிரி தான் திருமணமாகாத குழந்தைக்கு கரகு எடுத்த கண்டிப்பா எல்லா சாமி அந்த சாமியார் ஒரு ஆள் தூக்கி ஆனா கொடுங்க. பொதுவா ஒரு அழைக்கிறப்ப- பெண்கள் வாங்க, அந்த சாமியார் தூக்கி கொடுங்கம்மா. தூக்கிடுங்கப்பா. வாங்க வாங்க பெண்கள் வாங்க. எந்திரி சாமி, மக்களை காக்கக்கூடிய தெய்வம் நீயே கீழே மேல விழுந்தா எப்படி நல்லா இருக்குமா? எந்திரி எந்திரி சாமி. எந்திரிச்சு வந்து தெய்வம் பூங்கரகமும் கீழே விழுக கூடாது, அந்த பொண்ணும் கீழே விழுக கூடாது. எந்திரி பாப்பு. முன்பு சொல்ல போல திருமணம் ஆகாத குழந்தை தான் கரகை எடுக்கணும். நீங்க ஆடுங்க, உங்களை வேணான்னு சொல்லு. ஒரு 2 தெய்வம் மட்டும் கரகத்தை கொஞ்சம் மனசார வை, இல்லாட்டி பின்னாடி திரும்பி அந்த கல்யாணம் ஆகாத குழந்தைகிட்ட கொடு பார்ப்போம். வா சாமி, உன் மனங்குளிர உன் மந்தலை ஆடு. உன் தங்கச்சிக்கு நீ தான் கொடுக்கணும். ஏன்னா 7 தெய்வமே திருமணமாகாத தெய்வம், அதுக்காக தான் சொல்றோம். அதனால திரும்பி பார்த்து கரகத்தை கொடுங்க பார்ப்போம். 2 பேருமே கொடுங்க. 2 மாசம் 2 மாசம் இருக்காரு, தெரியலையா? கண்ணு தெரியலையா? அங்க நிக்குது பாரு அந்த மஞ்சள். 2 மாசம் வா சாமி, கொடு பார்ப்போம். பா கொடு கொடு கொடு, வா பின்னாடி போய் வாங்குமா போமா.
போனே ஒரு ஆள் போங்க. அட சும்மா மாத்து சாமி, உங்க கையால நீயே மாத்து. அப்படியே உங்க கையாலே மாத்தி விடு சாமி. இந்த 2 பேரும் அப்படியே மாத்திடு, உங்க கையாலே மாத்தி விடு. கொஞ்சம் வழி விடுங்க. ஏன்னா கல்யாத மலர் கண்டிகாலியாத பெண்ணதா கரகத்தை எடுத்து ஆடணும். திருமணமாகாத கழுத்துல மாங்கல்யம் அணியாத பெண்ணதா கரகத்தை எடுத்து ஆடணும். அப்படியே உங்க கையாலே மாத்தி விடு சாமி. ஏனென்றால் இந்த மேடையில எத்தனை நாடகம் வேணாலும் நடந்திருக்கலாம், ஏன் மகமாய் கூட நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள் கண்டிப்பா உண்மையிலுமே இந்த மகமாய் நாடகத்தோட கதை இப்படிதான் அப்படிங்கிறத நாங்க சொல்ல வந்திருக்கோம். அதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. பொறுமைசாமி, உன் தங்கச்சிட்ட நீயே கொடு, உன் மனங்குளிர நீ ஆடு. அந்த பொண்ணு அந்த பொண்ணுதான் கொடு கொடு கொடு. அந்த பொண்ணு சாமி கரகத்தை கொடு சாமி. மக்களை காக்கக்கூடிய தெய்வம் நீ தானே கொடுக்கணும். உன் தங்கச்சிக்கு நீயே கொடுக்காம எப்படி அடுத்து யார் கொடுப்பா? கண் திறந்து பார்க்கணும். எல்லாம் கண்ணை திறங்க, முத கண்ணை மூடக்கூடாது. கண் திறந்து பார்த்த 2 தெய்வம் கொடுங்க. ஏன்னா வந்துருச்சு உன் ஆலயத்துக்கு, உன்னை தேடி உன் பிள்ளை வந்துருச்சுங்கிறப்ப காக்க வைக்க கூடாது. அதனால கொடு பார்ப்போம். கொடு சாமி. 2 மாசம் இருக்குல்லப்பா தானே. என்ன பொறுங்க பொறு சாமி, கொடுங்க கொடுங்க. அருமையான ஒரு கைதட்டு கைதட்டு. அப்படியே கைதட்டு கைதட்டு கைதட்டு. தாயே பெருமை சாமி உபயவளை தாயே. ஏம்மா சாமியாடியவர்களை ஏம்மா பிடிக்கிறீங்க? உன் தெய்வத்தை நீயே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பிடிக்கிறியா? நான் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல. அவங்க மனங்குளிர ஒரு 5 நிமிஷம் இந்த மந்தையில் ஆடுவாங்க. கண்டிப்பாக மந்தையில் ஆடினால் மழை மாறி பொழிது. நாங்கள் வர்றப்ப கண்டிப்பாக மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் பெஞ்சிச்சு. என்னடா நாடகம் நடக்குமா இல்லைன்னு தெரியல. நம்மளெல்லாம் காக்கக்கூடிய கருப்பசாமி அருள் கொண்டு, அந்த ஐயனார் அருள் கொண்டு கண்டிப்பாக இந்த ஊரில் இன்னைக்கு நாடகம் வச்ச அந்த பிரார்த்தனை குடும்பத்தினர் கண்டிப்பாக மனம் குளிரணும். அவங்க என்ன நினைச்சு மனசார இந்த நாடகம் வச்சாங்களோ கண்டிப்பாக அது வெற்றியடி நினைச்சு கருப்பசாமி நாடகம் பார்க்கணும், ஐயனார் தெய்வம் நாடகம் பார்க்கணும். அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய பக்த கோடி அனைவர் பிள்ளைகள் எல்லாருமே நாடகம் பார்த்து கண்டிப்பாக எந்த குறை இருந்தாலும் அந்த நம்மளை காக்கக்கூடிய வருகின்ற மக்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை கொடுக்கக்கூடிய மதுரை மீனாட்சி தாய் பாதத்துக்கு கீழே கட்டுப்பட நினைச்சது. ஐயா மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் ஒட்டமிட்டு பூவாரை காரியம்மா தாயே மருளாடி வந்திடம்மா. ஆயே மலையனூரில் கோயில் கொண்ட ஐயா ஏன் அங்காள ஈஸ்வரியே, மதுரையிலே கோயில் கொண்டேன் என் தாயே மதுரை மீனாட்சியே. சமயபுரத்தில் கோயில் கொண்டேன் என் தாயே சமயபுரத்து முத்து மாரியம்மனே. இந்த ஊரில் கோயில் கொண்டேன் என் ஐயனார் தெய்வமே. தாயே ஆத்தாரோ அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடமா. தாயே நீ வந்திடமா. மலையனூர் அங்காளியே தாயே மகாளி திரிசொல்லியே எல்லாம் வந்திடம்மா. எங்கள் குலதெய்வம் தெய்வம் அம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயே மகாளி திரிசொல்லியே. கைதட்டு கைதட்டு ஆரவாரம் பண்ணு. பத்தலையே பத்தல. சூப்பர்.
தீரமா எங்க மக்கள் குறை தீரமா ஆடி வரும் தேரினிலே இவள் அழகாக வருபவளே அம்மா மலையனூரங்காளியே தாயே மகாளி திருசூலியே குறி சொல்ல வாடியம்மா எங்க குலதெய்வ தெய்வமம்மா அம்மம்மா மலையனூரங்காளியே எங்க மகாளி திருசூலியே பொறுமசாமி பொறுமை சாமி தூக்குமா இப்பொழுது 7 முத்துமாரியம்மனும் ஒவ்வொரு முத்துமாரியம்மனாக கோயில் அப்படியா செங்கராட்சிகள் தெரியுது ஒவ்வொரு தெய்வமாகப்பட்டது பெயர் சொல்லி இறங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பக்தகுடி அனைவரும் நம்மளெல்லாம் காக்கக்கூடிய வருகின்ற மக்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய ஐயா கருப்பசாமி தெய்வமே ஐயனார் தெய்வமே என் குடும்பத்தில் என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு செல்வத்தை கொடு ஒரு வேலை வரம் கொடுக்கணும் ஒரு மாங்கல்ய வரம் கொடுக்கணும் அது மட்டுமா என் குடும்பத்தில் நீண்ட வருடமாக திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லாமல் எனது குழந்தையாகப்பட்டது அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நோய் நொடி வெங்க வேண்டும் என் குடும்பத்தில் யாரோ செய்த செய்வனை கோளாறுகள் இருக்கிறது அந்த செய்வனை கோளாறு அனைத்து நீங்க மட்டும் நினச்சி மனசார கைதட்டணும் ஏன்னா எங்கள் ஊர் குழந்தைகள் உங்களை காக்கக்கூடிய உங்கள் தெய்வம் உங்கள் குழந்தை தான் ஆடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தெய்வம் பேர் சொல்கிறப்ப ஒவ்வொரு தெய்வமாக இறங்கும் கைதட்டணும் வாசாமி பின்னாடி என்றைக்குமே போகக்கூடாது முன்னாடி வந்து தான் மக்களை காக்கணும் தலையில் வை பாப்பா கரகத்தை தலையில் வை வைசாமி தெய்வம் தலையில வை கரகத்தை இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெரியம்மை காக்கக்கூடிய தாய் நாத்தாமலை முத்தமாரியம்மன் கரகங்க போது தாயே 6 தெய்வத்துக்கு முதல் தெய்வமாக பிறந்த முந்தி பிறந்த நாத்தாமலை தாய் இறங்க போற எல்லாம் கைதட்டலாமல தாயே நார்த்தாமலை எல்லையிலே கொடிகொண்டு இந்த ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீ பெரிய அம்மையாக பார்த்து கட்டி காக்கக்கூடிய நார்த்தாமலை முத்து மாரியம்மா எது உன்னுடைய கரகம் எது உன்னுடைய குழந்தை ஓடிவா தாயே நாத்தமலை எல்லையிலே தாயே பல்பவளை முத்து மாறி தாயே நாத்தமலை எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்து மாறி எம்மை காப்பவளே தாயே பேரே பச்ச மகமாயி தாயே பெரியம்மை பார்ப்பவளே தாயே பேரு பெற்ற மகமாயி தம்மியே பத்தினியே தாயே உள்ள கால நாயகியே ஓடிவாமா அம்மா உத்தமிய பத்தினியே தாயே உலகால நாயகியே ஓடிவாமா போடு முட்டைக்காரி இந்த மகமாயி ஓடிவாமா ஆடிவாமா தாயே எல்ல விட்டு தாயே ஆடி வர வேணுமம்மா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் ஆடலாம் ஆனா அது சின்ன குழந்தைகள்லாம் பச்சை பிள்ளைங்க அது தாங்கம்மா உங்க சக்திய பாசாமி உன் பேரை சொல்றப்ப நான் தாண்டா முத்துமாரி நான் தாண்டா பெரியம்மை காக்கக்கூடிய தெய்வம் நான் தாண்டா மணல்வாரி அம்மை காக்கக்கூடிய தெய்வம்னு துள்ளி எதிர்ந்து வர்றதில்லை பாசாமி இன்னைக்கும் பின்னாடி போகாது பின்னாடியே தான் போறீங்க பாசாமி இறக்கி வை கரகத்தை புடி இந்த சாமியார சொந்தக்கார வாங்க பிடிங்க அது இறக்கன்னு தெரியாதா சாமியார சொந்தக்காரங்க வாங்க இந்த சாமி கரகம் எடுத்து ஆடுறவங்க சொந்தக்காரங்க பக்கத்துல வந்து நெல்லுங்க ஏன்னா விபூதி வச்சு கரகத்தை இருக்கும் பொழுது கீழே விழுந்துருவாங்க கண்டிப்பா பிடிக்கிறது அப்படியே சொந்தக்காரங்க வாங்க விபூதி போட்டோன்னே அருள் நின்றும் சிமெண்ட் தரேன் குழந்தைக்கு பூரா கீழே மேல விழுந்துருவாங்க சொந்தக்காரங்க பூரா முதல் பக்கத்துல வந்து நெல்லுங்க அந்த சைடுல வந்து நெல்லுங்க முன்னாடி வர்றப்ப பிடிச்சுக்கணும் வாங்கம்மா என்ன பாதிவத்தை காணா தாயே உமையவளை வேப்பிலைக்காரி விளையாடு தண்ணி உடனே கொடுக்காதீங்க மூஞ்சில மட்டும் அடிச்சுடுங்க முதல் கரகம் நார்த்தாமலை தெய்வம் இறங்கி தண்ணியை தொட்டு மூஞ்சியை மட்டும் தொடச்சு விடுமா உடனே தண்ணி குடிக்க கூடாது மூஞ்சியை மட்டும் தொடச்சு விடுங்க ஒன்றும் செய்யாது கொஞ்ச நேரம் சென்று தண்ணி கொடுங்க தாயே உமையவளே வேப்பிலைக்காரி விளையாடு பத்தினி 7வது கரகம் அந்த திருவப்பூர் எல்லையிலே குடிகண்டு மக்களது மேனியெல்லாம் நீ மணல் மாறி அம்மையை பார்த்து கட்டி காக்கக்கூடிய திருவப்பூர் முத்துமாரி அம்மா எது உன்னுடைய கரகம் எது உன்னுடைய குழந்தை ஓடிவா தாயே அதாவது முதல் கரகம் அப்பெல்லாம் அம்மை போட்டுச்சு இப்பதான் அம்மை குறைஞ்சிருக்கு ஏனென்றால் தாய் மனமாப்பட்டது குறைஞ்சிடுவது என்பார்கள் பெரிய மன பெருசா இருக்கும் அது நம்ம கண்ணுக்கு தெரியும் 2வது தெய்வம் திருவப்பூர் முத்தமாரியம்மன் கரகம் இதுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது மணல் வாரி அம்மையாக மண்ணா இருக்கு அப்படி
மேலு புறாமே மண்ணா இருக்கும். அதை பார்த்து தான் நமக்கு நம்ம குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கு, திருவப்பூர் முத்து மாரியம்மன் அம்மா போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்பொழுது இரண்டாவது தெய்வம் திருவப்பூர் முத்து மாரியம்மன் கரகட்டங்க போது கையை முன்னாடி வாங்க, முன்னாடி வா சாமி. திருவப்பூர் எல்லையிலே வாழ்பவளே முத்து மாரி, திருவப்பூரி எல்லையிலே வாழ்பவளே முத்து மாரி, மணவாரி அம்மையாக மக்களையும் காப்பவளே, மணல் மாறி அம்மை வெட்டி வாழ்பவளே முத்து மாரி, மணவாரி தாயே அம்மா, மணவாரி அம்மையாக ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி சக்தி. அப்படி பொறுமையா அப்படியே இன்னொரு ஆள் வாங்க, இன்னொரு ஆள் வந்து கூட்டிப்பாங்க. இரண்டாவது கரகம் இறங்கிவிட்டது. மூன்றாவது கரகம் கொன்னையூர் முத்து மாரியம்மன் கரகம். கொத்தமல்லி அம்மையாக அம்மை போட்டு அவங்க குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வமே ஓடிவா, உன்னுடைய பூங்கரகம் எது என்று காட்டு பார்ப்போம். ஓடிவா தாயே, கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே தாயே, கோயில் கொண்ட முத்து மாறி முத்து மாறி தாயே, கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே தாயே, குடி கொண்ட முத்து மாறி முத்து மாறி, கொத்தமல்லி அம்மையாக அம்மையாக இந்த மக்களையே வாழ்பவளே வாழ்பவளே, கொத்தமல்லி அம்மை போட்டு தாயே பேரு பெற்று வாழ்பவளே முத்துமாரி, ஊரு எல்லையிலே எல்லையிலே தாயே வாழுகின்ற மாரியம்மா காளியம்மா, அம்மா கொன்னையூர் எல்லாம் வெட்டி ஓம் சக்தி. புடிமா எங்கராஜ பொறுமையா பிடிச்சுக்கப்பா. சரி, மூன்றாவது தெய்வம் கொத்தமல்லி என்று சொல்லக்கூடிய கொன்னையூர் முத்து மாரியம்மன் கரகம் இறங்கப்பட்டது. ஏமா கை தட்ட மாட்டீங்களா? குழப்பம் யாருக்கும் போட தெரியாது, அப்படித்தானே? கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு தட்டினா எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்க ஒரு 45 பேர் தான் கை தட்டிக்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எங்க தட்ட சொல்லு தெரியும், ஏதோ பண்ணி வச்சிருக்க. தெய்வம் மகமாயி வேப்பிலைக்கார வெள்ளையாடு பொத்தனி. நான்காவது கரகம் அந்த இருந்திரப்பட்டி எல்லையிலே குடிகொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு ஊர் மக்களுக்கும் நீ முடக்க அம்மையாக பார்த்து கட்டி காக்கக்கூடிய இருந்திரப்பட்டி முத்து மாரி அம்மா, எது உன்னுடைய கரகம், எது உன்னுடைய குழந்தை? ஓடிவா தாயே, இருந்தபட்டி எல்லையிலே வாழ்பவளே முத்து மாரி, இருந்தபட்டி எல்லையிலே வாழ்பவளே முத்து மாரி, முகட்டமை வாப்பவளே தாயே பெருபட்ச மகமாயே, ஐயமுடைக்கமை வாப்பவளே தாயே பெருபட்டு வாழ்பவளே, மக்களையும் காப்பவளே மகிமையுள்ளே மாரியம்மா, மக்களையும் காப்பவளே பெருபட்ட மாரியம்மா, மக்களையும் காக்க வேடு தாயே இருந்தபட்டி முத்து மாரி, ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. புடிங்கம்மா. அப்படி பிடிச்சக்கணும். அருமையான போரு, அருமையான மக்கள், அருமையான ஒளிபெருக்கி தாயே, முருகன். ஐந்தாவது கரகம் வைத்தூர் எல்லையிலே குடிகொண்டு இந்த ஊர் மக்களையும் நாட்டு மக்களையும் நீ வைத்து அம்மையாக பார்த்து கட்டி காக்கக்கூடிய வைத்தூர் முத்துமாரி அம்மா, எது உன்னுடைய கரகம், எது உன்னுடைய குழந்தை? ஓடிவா பாப்போம் தாயே, நாங்கள் அழைக்கின்ற குரலுக்கு இதுதாண்டா என்னுடைய குழந்தை, இதுதாண்டா என்னுடைய கரகம் என்று ஓடோடி வர வேண்டும் அம்மா. ஏனென்றால் இந்த 4 கரகம் அம்மை போட்டா தெரிஞ்சிடும். ஐந்தாவது வரக்கூடிய தெய்வம் வைத்து முத்து மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய வைத்தூர் தெய்வம். வைத்துக்குள் அம்மா போட்டுச்சுன்னா தெரியாது யாருக்குமே. இன்னைக்கும் கோடான கோடி மக்கள் வைத்தூர் எல்லைக்கு போய் வயிற்றுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு கட்டியோ உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா, தாயி வைத்தூர் முத்து மாரியம்மா என் வயிற்றுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையாகப்பட்டதை நீக்கி கொடுத்தா கண்டிப்பாக உன்னுடைய ஆலயத்துக்கு வந்து வயிற்றுல மாவிளக்கு எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கும் பல கோடி மக்கள் அந்த நேர்த்திக்கடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தாய் மனம் கொள்ளிட வேண்டும் என்றால் எல்லாரும் கை தட்டலாமலே. ஓம் சக்தி தாயே, அம்மா வைத்தூர் எல்லையில் தாயே, வைத்தூர் எல்லையில் தாயே, வைத்தம்மை காப்பவளே தாயே தாயே, வைத்தூர் எல்லையில் தாயே, அம்மா வைத்தூர் எல்லையில் தாயே, அம்மா வைத்தூர் எல்லையில் தாயே, நீ பேரு விட்டு வாழ்பவளே தாயே தாயே, வைத்தூர் எல்லையில் தாயே,
வயித்தம்மை காப்பவளே தாயே அம்மா வயித்தம்மை காப்பவளே தாயே அம்மா மனங்களிலே ஆட வேண்டும் தாயே தாயே வயித்தம்மை காப்பவளே தாயே அம்மா வயித்தம்மை காப்பவளே தாயே அம்மா வயித்தம்மை காப்பவளே தாயே நீ பேரு விட்டு வாழவளே தாயே தாயே வைத்தூர் எல்லாம் விட்டு தாயே மக்களையும் காப்பவளே தாயே அம்மா மக்களையும் காப்பவளே தாயே அம்மா மனங்களிலே ஆடி மம்மா தாயே தாய் மக்களையும் காப்பவளே தாயே அம்மா மக்களையும் காப்பவளே தாயே அம்மா மக்களையும் காப்பவளே தாயே நீ வைத்தூர் எல்லாம் விட்டு தாயே தாயே வைத்தூர் எல்லாம் விட்டு தாயே அஞ்ச நல்ல பொங்கலக தாயே அம்மா அஞ்ச நல்ல பொங்கலக தாயே அம்மா ஆடி வர பொங்கலக தாயே தாயே அஞ்ச நல்ல பொங்கலக தாயே ஆமா அஞ்சு நல்ல பொங்கலக தாயே நீ ஆடி வர வேணும் அம்மா தாயே தாயே அஞ்சு நல்ல எல்லாம் விட்டு தாயே வா சாமி அக்கா தங்கச்சி 4 பேரும் மனங்குளிர இறக்கி வச்சுட்டாங்க இருக்கிறது 3 தெய்வம் பொங்கலுக்குள்ள போட்டி பொறாம படலாமா சொல்லு பார்ப்போம் எனக்கு காக்கக்கூடிய தெய்வம் நீங்களே இப்படி பின்னாடி போயிட்டு நீ முன்னாடி போ நான் முன்னாடி போனா நல்லா இருக்கும் வா சாமி ஓடி வா வைத்தூர் முத்துமாரி அம்மா உன் பேரை சொன்னாலே இப்போ கரகத்தை கொண்டு வந்து இறக்கணும் இந்த சாமிகளுக்கு துண்ணூறு படம் மாடுற சாமிகளுக்கு இந்த பாப்பா சொந்தக்காரங்க வாங்க 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 அது துண்ணூறு போட்டுவிடு அந்த 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 பாப்பாவுக்கு துண்ணூறு போட்டுவிடு பிடிங்கம்மா பொறுமசாமி தாயே மகமாயி அப்படியே அந்த பாப்பாவுக்கு துண்ணூறு போட்டுவிடு அப்படியே முன்னாடி வா சாமி 3 பேர் முன்னாடி வாங்க பின்னாடி அன்னைக்கு போகக்கூடாது கரகம் எடுத்து ஆடக்கூடிய தெய்வம் இந்த ஊர் மக்களையும் நாட்டு மக்களையும் கட்டி காக்கக்கூடிய தாய் முன்னாடி வந்து உன் பேர் சொல்லும் பொழுது நான் தாண்டா இந்த எல்லையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய தெய்வம்னு கரகத்தை இறக்கி வைக்கணும் ஓடி வா சாமி முன்னாடி வா பாப்போம் வா முன்னாடி கண் திறந்து பார்க்கணும்னு அப்பவே சொல்லிட்டேன் கண்ணை மூடக்கூடாது வா முன்னாடி வாங்க முன்னாடி வா அப்பதான் பாடுவோம் முன்னாடி வா சாமி வா சாமி முன்னாடி வா தாயே வைத்தூர் எல்லையிலே குடிகொண்டு இந்த ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீ வைத்து அம்மையாகப்பட்டு கட்டி காக்கக்கூடிய வைத்தூர் முத்துமாரி அம்மா உன் பேரு சொல்லும் போதே உன்னுடைய கரகமாகப்பட்டு இந்த மேடையில இறங்கிவிட வேண்டும் தாயே ஓடிவா உன்னுடைய சக்தியாகப்பட்டு இந்த எல்லையிலே பழுது போயக்கூடாது உன்னுடைய நீதியாகப்பட்டது இந்த ஊர் எல்லையில அழிந்து விடக்கூடாது தாயே வைத்தூர் முத்துமாரி அம்மா எது உன்னுடைய கரகம் எது உன்னுடைய குழந்தை ஓடிவா தாயே அம்மா வைத்தூர் எல்லையிலே தாயே காவல் கொண்ட முத்துமாரி ஓடிவாமா வைத்தூர் எல்லையிலே தாயே வாழ்பவளே முத்துமாரி வைத்தவை பார்ப்பவளே தாயே பெரிபட்ட மகமாயி ஓடிவாமா தம்மை காப்பவளே தாயே பேரு வச்ச மகமாயி முத்துமாரி வைத்தூர் எல்லாம் விட்டு தாயே ஆடி வர வேண்டும் அம்மா மகமாயி தாயே மகமாயி தாயே 6வது கரகம் அந்த கண்ணபுர எல்லையிலே குடிகொண்டு கண்விழியிலே அம்மை பார்த்து இந்த ஊர் மக்களையும் நாட்டு மக்களையும் கட்டி காக்கக்கூடிய கண்ணபுரத்து முத்துமாரி அம்மா எது உன்னுடைய கரகம் எது உன்னுடைய குழந்தை ஓடி பார்ப்போம் தாயே ஏன் என்றால் அதாவது ஒரு நிமிஷம் எல்லாருமே இங்கே கேளுங்க இந்த 5 கரகமாப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தெய்வம் மீதம் ஆடக்கூடிய 2 தெய்வமும் திருச்சி மாநகரம் கொள்ளிடம் காட்டில் வீட்டிருக்கக்கூடிய தாய் ரெட்டி பிறந்த அக்கா தங்கச்சி என்று சொல்லக்கூடிய கண்ணபுரத்த முத்துமாரியம்மனும் இந்த வேப்ப மரத்துக்கெல்லாம் சொந்தக்காரி சமயபுரத்த முத்துமாரியம்மன் ஆடிட்டு இருக்காங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எவ்வளவோ பெரியவர்கள் இருக்கும் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே இருக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு மனசில் ஒரு குறை வந்துடுச்சு நம்ம குடும்பத்தில் இது நடக்கணும் அப்படின்னா ஒரு ஆலயத்துக்கு போவோம் ஒரு ஆலயத்துக்கு எவ்வளவோ பணங்காசு செலவு பண்ணி போவோம் அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு விக்கிரகம் வச்சுருப்பாங்க பொதுவாக சொல்லணும்னா ஒரு சாமி சிலை அந்த சாமி சிலையை நினச்சி தாயே கருப்பசாமி எல்லா தெய்வமே இருக்கும் என் குடும்பத்தில் இந்த குறை இருக்குது இந்த குறையை நீ நீங்கி கொடுன்னு அந்த தெய்வத்தை மனசார நினச்சி வழிபடுவோம் இந்த காலையில் அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருக்குண்ணே அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருக்கு அப்படிங்கிறப்ப ஆனால் இன்றைக்கும் போய் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாநகரம் காவேரி கொள்ளிடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய் சமயபுர தாத்தா வாசலில் அந்த தெய்வத்துக்கு சிலை கிடையாது அந்த தெய்வத்துக்கு எல்லா ஆலயத்திலையும்
அபிஷேக ஆராதனை நடக்கும். மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், எல்லா அபிஷேகமே ஒவ்வொரு அந்த தெய்வத்துக்கெல்லாம் நடக்கும். ஆனால் சமயபுர தாத்தா வாசல்ல இன்னைக்கு நடக்காது. ஏன் என்றால், அதாவது பட்ட மரத்தை அந்த ஊரில் திருச்சி சமயபுரத்தில் ஒரு அம்மா மேலே சாமி ஆடி வந்து அந்த தெய்வம் சொல்லிச்சான், வேப்ப மரம் பட்டு போச்சு, இந்த மரம் எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு வெட்டினாங்களாம். அப்போ அந்த சாமி சொல்லிச்சான், இந்த பட்ட மரத்தையும் நான் தலைய வைக்கிறேன்னு சொல்லி தளிந்த தெய்வம். அதனால அந்த அபிஷேகம் கிடையாது. ஏன் என்றால், ஒரு மரத்தாகப்பட்டதுக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா அந்த மரகமாகப்பட்டது பிளந்து விடும் என்பதற்காக அதன் அருகில் ஒரு சிலை வச்சு இன்றைக்கும் கோடான கோடி மக்கள் பாத யாத்திரையாக இருந்து காப்பு கட்டி பிறகு இருந்து அந்த தெய்வத்திட்ட நேர்த்திக்கடன் எவ்வளவு வைக்கிறாங்க, அந்த நேர்த்திக்கடன் அனைத்துமே நிறைவேற்றி வருது. அதனால சொல்கிறேன், அங்கே நடக்காத அபிஷேகம் இன்னைக்கு இந்த மண்ணில் நம்ம ஊர் வாசலில் இந்த தெய்வத்தோட வாசலில் அந்த தெய்வத்துக்கு சமயபுரத்து முத்தமாரியம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம், அபிஷேக ஆராதனை எல்லாமே நடக்கும். அதை எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த தீய சக்தி வராதுன்னு ஐதீகம். இப்பொழுது 6வது கரகம் கண் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்க்குறோம்னா கண்ணபுரத்து மொத்த மாரியம்மன் கரகம். நமக்கு 2 கண்ணு தான். அந்த தாய்க்கு இந்த வேப்ப மரத்தை பாருங்களே, அந்த இலையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம கண்ணு மாதிரியே இருக்கும். அவளுக்கு 1000 கண் படைத்த அழகு மொத்த மாரியம்மன் என்ற பேர் கூட இருக்கு. இப்பொழுது 6வது கரகம் கண்ணபுரத்து மொத்த மாரியம்மன் கரகம் இருக்க போது தயவு செஞ்சு கைதட்டலாமா? அப்படியே கைத்தட்டுங்க வா, உன்னுடைய பூங்கரகம் எதுவுமே எங்களுக்கு அறிய வேண்டும். முன்பதாக ஆடி வந்து ஓடி வா, பின்னாடி போகாத சாமி. தாயே, எங்க ஒரு மாரியம்மாம், தங்கவள காளியம்மாம், தாயே நாங்க ரொம்ப ஏழையம்மாம், நட்டு வச்ச வாழையம்மாம், தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே புத்து வாரியம்மாம், தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே புத்து வாரியம்மாம், எங்க ஒரு மாரியம்மா. கைதட்டுங்க, வா வா, முன்னாடி வா, முன்னாடி ஒரு தெய்வம் வா. வாசமுள்ள சன்னங்க பக்கம் வரும், பாட்டுக்கோடு என்னைக்கு வெள்ள வரும். வாசமுள்ள சன்னங்க பக்கம் வரும், பாட்டுக்கோடு என்னைக்கு வெள்ள வரும். பொன்னம் எடுக்கு பூவும் எடுக்கு, ஒன்னை நம்பி இங்கே வந்திருக்கு. செகப்புடூல வமசோ அந்த பாளைய தார வமசோ, செகப்புடூல வமசோ இந்த பாளைய தார வமசோ. அங்காளமா பெத்த புள்ளைங்க வேண்டிய வரத்தை காட்டு. எங்க ஒரு மாரியம்மா, தங்கவள காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, முன்னாடி வா, முன்னாடி வா சாமி. முத்து மாரியம்மா, முன்னாடி வா முத்து மாரியம்மா, முன்னாடி வா, வா 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 சாமி. அப்படியே முன்னாடி வா, முன்னாடி வா சாமி, முன்னாடி வா வா பாயா. கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி தந்து, கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி தந்து, போட்டு ரசிக்க பூசிமையிலே பொண்ணு தாய் ஒன்னே நம்பிக்கட்டோ. இது பொன்னால் விளையும் பூமி, நீ கண்ணால் காட்டுற சாமி, பொன்னால் விளையும் பூமி, நீ கண்ணால் காட்டுற சாமி. தாயே, காலம்மா பெத்த பிள்ளைங்க வேண்டுற வரத்தை காமி. மாரியம்மா, தங்கமல காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே புத்து மாரியம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே புத்து மாரியம்மா, எங்க ஒரு மாரியம்மா. வா சாமி, வா வா, முன்னாடி வா. வந்துட்டு உன் காலு முன்னாடி தான் வைக்கணுமே தவிர பின்னாடி போக கூடாது. தாயே, சரி, அந்த சொந்தக்கார கூட்டி வாங்க. மடப்புற காளி தெய்வமா என சிவகங்கை மாவட்டம்னா தானே. மடப்புறத்தில் வாழ்பவளே எங்களையோ காப்பவளே, மடப்புறத்தில் வாழ்பவளே எங்களையோ காப்பவளே, மகிமை உள்ள காளியம்மா தாயே ராஜசோதியம்மா, ஏ மகிமை உள்ள காளியம்மா தாயே ராஜசோதியம்மா, மக்களையோ காளியம்மா, மடப்புறத்து காளியம்மா, மக்களையும் காப்பவளே மடப்புறத்து காளியம்மா, மங்காத சோதியடி நீயோ மடப்புறத்து காளியம்மா, நீ மங்காத சோதியடி தாயே மடப்புறத்து காளியம்மா. ஏ மடப்புறத்து காளியம்மா, மக்கள் குறை தீர்த்திடமா,
எங்களையம்மா தாயே மனம் இறங்கி ஓடிவாமா தாயே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி காளியம்மா புடி புடி திண்ணை போடுறா ஏய் ஏய் டேய் டேய் வை வை திருநீர் வச்சிரு திருநீர் வை உன்னை ஊசி விடாம குட்டி வந்திருக்கேன் ஊசி விட்டா இந்த போச்சு அப்படியே போயிருப்பேன் ஊசி விடனா போயிருப்பேன் பொடி 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 சமைக்கல சரி இப்படி பொறுமை பிடிச்சு பொறுமையா கூட்டிட்டு போங்கம்மா 6 கன்னிக்கு மிளகு என்று சொல்லக்கூடிய சமயபுரத்து தெய்வத்துக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி இறக்கப்புறம் அதனால என்னது சரி எனக்கு தெரியும் நீ யாரு என்னன்னு இப்பொழுது இருக்கக்கூடிய பக்தர்களுடைய அனைவரும் எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் எந்திரிச்சு தலைக்கு மேல கைதட்டும் அப்படியே கைத்தட்டுங்க தலைக்கு மேல அந்த சமயபுரத்து முத்துமாரியை நினைச்சு உங்க குடும்பத்துல எந்த ஒரு கரைகளாக இருந்தாலும் சரி மனதார வேண்டி கைத்தட்டுங்க சமயத்தில் வந்து காக்கக்கூடியவள் அந்த சமயபுரத்து முத்துமாரி உங்க குடும்பத்துல எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களையும் உங்க குடும்பத்தையும் கட்டி காப்பால் ஐதீகம் அதனால யாரு கேள்வி கிண்டல் செய்யப்பனா தலைக்கு மேல அப்படியே தலைக்கு மேல கை தட்டுங்க தாயே சமயபுரத்து முத்துமாரி அம்மா நீ தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்கி செல்கிறார்கள் எதற்காக ஆயிரங்கண் உடையவள் கடைக்கண்ணால் பார்ப்பாள் என்பதற்காக தாயே சமயபுரத்து முத்துமாரி அம்மா சின்னஞ்சிறு குழந்தைகள் மீது அருள் கொண்டு ஆடி வந்திருக்கின்றாய் உன்னுடைய கரகத்தை உன்னோட ஆட்டம் பாட்டத்தோடு இறக்கி வைக்க வேண்டும் தாயே நீ வேப்பில் எடுத்து ஆடி வந்தால் உன் ஆட்டத்தை பார்க்க பல கோடி பெண்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா தயவு செஞ்சு எல்லாம் எந்திரிங்க பாப்போம் எல்லாம் எந்திரிங்க சிறு குழந்தை முக்கியமான ஒரு விஷயம் சிறு வயசு பொண்ணு திருமணமாகாத பொண்ணு நம்ம இலையில சமயபுரத்தோட தாயோட கரம் எடுத்திருக்குது எங்களுக்காக வேண்டாம் நம்ம ஊர் தெய்வத்துக்காக எல்லாம் எந்திரிங்க ஒரே நிமிஷம் கரகத்தை இறக்க எல்லாம் எந்திரிங்க எல்லாமே எந்திரிங்க அப்புறம் உட்காந்துக்கலாம் எல்லாம் எந்திரிங்க நம்ம தெய்வத்துக்காக நீங்க தலைக்கு மேல தூக்கி கைதட்டுங்க கண்டிப்பா நம்ம தலை கரகம் பூரா விலகும் நன்றி நல்லா இருப்பீங்க இந்த அருமையான சமயபுரத்து தாயோட கரகத்தை இருக்கக்கூடிய நேரத்தில் நீ எல்லாருமே சந்தோஷமா கைதட்டணும் ஆத்தாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தை சந்தோஷமா வாழ வைப்பா ஆத்தா அதுக்காகத்தான் உங்களை எந்திரிக்க சொன்னேன் முன்னாடி என்ன கொஞ்சம் அதாவது பின்னாடி இருக்க பக்த கொடிகளும் முன்னாடி வாங்க ஏன்னா அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்காது பார்க்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா அத்தனை பலமும் தாயே பெருமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால எல்லாரும் பக்கத்துல வந்து தலைக்கு மேல கை தட்டணும் ஏன்னா அப்படியே இப்ப கேட்கல கொஞ்சம் வழி தாயே ஹலோ அண்ணே முருகனே வழி மச்சு தாயே தாயே உருமாறி இருப்பவளே சுசி உலகத்தையே காப்பவளே ஆடிரானா முளைச்சவளே ஏ சமயபுர மாரியம்மா வெள்ளி நல்ல கிழமையிலே தாயே துள்ளி பிறந்தவளே தாயே நீ ஊத்து தண்ணிய குடிப்பவளே தாயே நீ உலகால நாயகியே ஆடி நீ கூரையில குடையிருக்கோ தாயே கொஞ்ச நேரம் வாடியம்மா தாயே தாயே இந்த ஊரு கொடி கொண்டேன் என் தாயே வந்த மாரியம்மனே தாயே கொஞ்ச நேரம் வாடியம்மா தாயே நீ இந்த ஊர் எல்லையில கொடிகள் எந்தாயே மந்தையம்மா உன்னை அருளாக அழைக்கின்றோம் ஆடி வர வேணும் அம்மா சங்கமுதலில் விழுந்தவளே சக்தி உமைய சுமந்தவளே சூரகண்ணால் வாழ்கிறியே சூழாயுதத்தேடே பெரிய அவதானாமல சேவைய கட்டி இவைய ஊரே சிங்க குட்டி தானாமல தேடங்க கட்டி இவ எந்த ஊரு சிங்க குட்டி அஞ்சு கால நாகம் போலே ஆடி வார வேணும் அம்மா 10 கால நாகம் போலே பறந்து ஓடி வாரும் அம்மா அவதானாமல சேவைய கட்டி இவ சபையே குலத்தே சிங்க குட்டி கட்டி தாயே
கோழி. தண்ணி ஊத்துப்பா ஊத்துப்பா, மஞ்சள் தண்ணி கொஞ்சமா கொஞ்சமா. அப்படி எல்லாம் உட்காருங்க. நன்றி. உண்மையாலுமே நம்ம காந்தனா குலத்தை வந்து மறக்க முடியாது. எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. நன்றி நன்றி நன்றி. எல்லாம் அமைதியா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அமைதியா உட்காருங்க உட்காருங்க உட்காரு. அமைதியா உட்காருங்க. உட்காரு 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 உட்காருங்க. நம்ம ஊர்ல திருமணமாகாத சிறு வயது குழந்தை